गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமக. அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். அதாவது போன அத்தியாயம், அதாவது 40வது அத்தியாயம் நம்ம பார்த்தோம். அதற்கு அந்த முடியும் தருவாயில நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதாவது மச்சின் நாட்டு சமாதி இங்கே இருக்குது, இது மாதிரியா ஜாலந்தர் நாட்டு சமாதி இங்கே இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதனை பற்றி, சமாதிகளை பற்றிலாம் நம்ம விரிவாக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மச்சிந்திரநாத், அதாவது இவர் பார்த்தீங்கன்னா மீன் முட்டையிலேருந்து வந்தவர்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அவரோட சமாதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாவத்காம் என்ற இடத்துல அவரோட சஞ்சீவ சமாதி இருக்கு. இவரை கவி நாராயணன் சொல்லியும் அழைப்பாங்க. அடுத்தது கோரக்கர், இவர் சாம்பல்ல இருந்து வந்தாருன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவர் இன்னமும் உயிரோடு இருக்கார். சரிங்களா? இவரை ஹரிநாராயணன் சொல்லி கூப்பிடுவாங்க. மூணாவதா நம்ம கைனிநாத், அதாவது இவர் பொம்மை பிடிச்சி நம்ம கோரக்ஷநாத் விளையாடும் போது அப்போ சஞ்சீவ மந்திரத்துல உச்சரிக்கிறார். அந்த மந்திரம் மூலியமா இவருக்கு அந்த பொம்மையிலேருந்து உயிர் வருது. சரிங்களா? இவரோட சமாதி பாத்தீங்கன்னா சிஞ்சோலி அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இவர் கர்பஜன் நாராயணன் சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜாலந்தநாத், இவர் பாத்தீங்கன்னா நெருப்பில் இருந்து பிறந்தார். அது அக்னி வளர்க்குறாங்க, அதுல இருந்து பிறந்தார். இவர் ஜாலந்தநாத் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவரோட சமாதி பாத்தீங்கன்னா ஏவல்வாடி என்ற இடத்துல இருக்கு. இவரை அந்தரிக்ஷ நாராயணன் சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கானிஃப்நாத், இவர் யானை காதுலேருந்து வந்துதான் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. இவர் பாத்தீங்கன்னா மதி அப்படின்ற இடத்துல இருக்காரு. இவர் பிரபுபுத்த நாராயணன் சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பர்தரி. இவர் பிச்சை பாத்திரத்து வந்ததால் இவர் பர்தரி அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவரோட சமாதி பாத்தீங்கன்னா ஹேராங்குல் அப்படின்ற இடத்துல இருக்கு. இவரை ட்ரிமில் நாராயணன் சொல்லி கூப்பிடுவாங்க. அடுத்ததா ரேவன் நதியிலிருந்து பிறந்ததால இவர் ரேவன்நாத் அப்படின்னு கூப்பிட்டாங்க. இவரோட சமாதி பாத்தீங்கன்னா ரேவன் வீடா அப்படின்னு இடத்துல இருக்கு. இவர் சமஸ் நாராயணன் சொல்லி கூப்பிடுவாங்க. அடுத்ததா சர்படி, அதாவது இவர் தர்பை புதரிலிருந்து பிறந்தவர். அதெல்லாம் இவர் சர்பதிநாத் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவருக்கு சமாதிலாம் கிடையாது. இவர் எப்பவுமே இன்னமும் உயிரோடு இருக்காரு. இவரை பிப்ளயா நாராயணன் சொல்லி கூப்பிடுவாங்க. அடுத்ததா நாகநாத் அப்படின்றவர் நம்ம பார்க்க போறோம். இவர் பத்மினி என்ற பாம்பின் முட்டையிலிருந்து பிறந்ததால் இவர் நாகநாத்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இவரோட சமாதி பட்வால். இவரை ஹரிவோத்தர நாராயணன் சொல்லி கூப்பிடுவாங்க. பக்தர்களே, இவங்களோட எல்லா சமாதியும் முதல்ல நாங்கெல்லாம் போய் அந்தந்த இடத்துல பார்த்தோம். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒவ்வொரு சமாதியும், ஒவ்வொரு நவநாதகுல சமாதியும் நம்ம அந்த இடத்துல போய் நின்று கண்ணை மூடி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணும்போது அவ்வளோ வைப்ரேஷன்ஸு அதை நம்ம உணர முடியுது. ஏன்னா இன்னமும் சஞ்சீவ சமாதின்னு இன்னமும் அவங்க உயிரோடு இருந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன கோரிக்கையை வச்சாலும் நம்மளுக்கு அவங்க அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுல வார்த்தைகள்லாம் சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஏன்னா மச்சின்னாரோட சமாதி பாத்தீங்கன்னா ரொம்ப, நாங்களா போகும்போது எப்படி இருக்கும், எப்படி இருப்பாரு, எங்க சீக்கிரமா போய் பார்த்தோமா அப்படி ஒரு தூண்டுதலா இருந்தது. அங்க போய் அந்த சமாதி முன் நின்று நம்ம தரிசிக்கும் போது அதோட பலன்கள் பக்தர்களை எக்கச்சக்கம். ரெண்டாவது நம்ம கோரக்ஷநாத்தோட கிருநார் போயிருக்கோம். கிருநார்ல அவரோட கோரக்ஷநாத் மந்திர் இருக்கு. அங்கே போய் உட்காந்து ஒரு நிமிஷம் தியானம் பண்ணும்போது அவ்வளோ வைப்ரேஷன்ஸ்லாம் கிடச்சிது. ஏன்னா அங்கே தான் போய் முதல்ல நான் பிரார்த்தனை வச்சு நவநாதர்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், நீங்கள் தான் வழிகாட்டணும் கோரக்ஷா அப்படின்னு வேண்டுதல் வச்சோம். அவரோட அருள் மூலிமா தான் அடுத்தபடியாக நம்ம அந்த புத்தகங்கள்லாம் போட்டோம். அது லக்ஷ்மி ரமணி அம்மா மூலிமா கிடச்சிது. அதை பிரிண்ட் அவுட் எடுத்தது, இந்த ரேண்டம் செக்கிங், அப்புறம் புத்தகம் பிரிண்ட் எடுத்தது எல்லாமே திரு ராமநாதன் சாய்ராம் அவருக்கு முயற்சியால் கிடச்சிது. இது மாதிரியா அங்கே அந்த புத்தகம்லாம் திருப்பியும் நம்மளுக்கு கிடச்சி திருப்பியும்
அதை புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் கோரக்ஷநாத் மந்திரம் வச்சு நான் பிரார்த்தனை செஞ்சு, அதுக்கப்புறம் தத்தாத்திரேய கிருநாளில் அவரோட பாதத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இங்கே கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் கைனிநாத சமாதியை வந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரியா இருந்தது. உள்ளே போய் உட்காந்து பெரிய விஷயம் என்னென்னா, கைனிநாத் சமாதியை வந்து தொட்டு வணங்கினோம். அதை தொட்டு வணங்கும் போது அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் உணர்ந்தோம். வந்த பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப விசேஷமாக இருந்தது அவரோட சமாதி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜாலந்தாநாத் சமாதி போனோம். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கும்போது அவரோட சமாதி கீழே இருந்தது, அவரோட விக்கிரகம் மேலே இருந்தது. அவரை குனிஞ்சி வழிபட்டால் தான் அவரோட விக்கிரகம் முழுசாக நம்மளுக்கு தெரியும். ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காணிக்நாத் சமாதி போனோம். கொஞ்சம் ஒரு 15 படிக்கட்டு ஏறி மேலே போன அப்புறம் தான் அவருடைய சமாதியை பார்க்க முடியும். அங்கே உள்ளே போனோன்னா மேலே விக்கிரகம், கீழே அவரோட சமாதி. முதல் தடவை போகும்போது எங்களுக்கு ஆரத்தி தரிசனம்லாம் கிடச்சிது. முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு யானை இருக்கும். யானை காதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை, அந்த குழந்தை தான் காணிக்நாத்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஜாலந்தர் வந்து அந்த குழந்தைய கையில் வச்சு பிடிச்சிப்பார். அந்த ஏன்னா அந்த ஒரு பிம்பத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு நேர்லேயே வந்து காட்சி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா யானை காதுலேருந்து குழந்தையான காணிக்நாத்தையும் அந்த காணிக்நாத் குழந்தைய வந்து ஜாலந்தார் பிடிச்சிருக்குது. அப்படியே தத்துரூபமாக நம்ம முன்னாடி நிற்கிற மாதிரியே நம்மளுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. அடுத்ததான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகநாத் போனோம். நாகநாத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பார், ஏன்னா நாகநாத் வந்து பத்மினி பாம்போட முட்டையிலேருந்து வந்தவர். ரொம்ப ஒரு அவாவாக இருந்து நம்ம எப்படி இருப்பார், அவரோட சமாதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு 5 படிக்கட்டு கீழே இறங்கி உள்ளே போனோன்னா அங்கே சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்க கீழே வந்து அவரோட சமாதி இருக்குதுன்னு சொல்லி அங்கே பூஜை அறைங்களாக சொன்னாங்க. எங்களுக்கு அங்கே ஆரத்தி தரிசனமும் கிடச்சிது. ரொம்ப அற்புதமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பர்கரிநாத் சமாதிக்கு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சமாதி இருந்தது. அங்கே எல்லாம் சுற்றி உட்காந்து அவர்கிட்ட பிரார்த்தனை கோரிக்கைகளாக வச்சு வேண்டிக்கிட்டு வந்தோம். அங்கே வந்து ஒரு வேப்ப மரமும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த வேப்ப இலையெல்லாம் இனிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை பறித்து நிறைய பேர் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கும் போனாங்க. அதுக்கடுத்து தான் ரேவந்நாத் சமாதி போய் பார்த்தோம். ரேவந்நாத் சமாதி ரொம்ப விசேஷமான ஒன்றா இருந்தது. அங்கே போய் பார்த்திங்கன்னா அவரோட சமாதியே வந்து பெரிய ஒரு அற்புதமாக காட்சி கொடுத்தது எங்களுக்கு. இது பரிபூர்ணமாக எங்களுக்கு வந்து நவநாதர்கள அருள் கிடைச்சதுன்னா நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சத்பதிநாத்தும் இன்னும் நம்மளோட கலந்து இருக்காரு. அதால் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து நவநாதர்களோட சமாதியை பார்த்து பயன்பெறணுன்றது என்னோட சின்ன வேண்டுகோள். ஏன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ முயற்சி நம்ம எடுத்தோம், நவநாதர்களை வந்து பார்க்கணும், நவநாதர்களோட பற்றின விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்னும் போது இதுக்கு காரணக்கர்த்தா நான் கிடையாது. நான் என்ன ஒரு தூண்டுதல் மாதிரியா, ஒரு கருவி மாதிரியா என்னை வந்து பகவான் வந்து உபயோகப்படுத்திக்கிட்டாரு. ஏன்னா நான் அங்கெல்லாம் போகும்போது ஷிரடியில் கணிப்தான் வந்து பார்க்கும்போது அங்கே வந்து ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து இப்படி தான் பிறந்தாங்கன்னும் போது எனக்குள்ள ஒரு தூண்டுதல், எப்படி இவங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், எங்கே இருக்காங்க அப்படின்னும் போது பல முயற்சி செய்து அதுக்குண்டான அருளும் கொடுத்தாரு நவநாதர்களை தத்தாத்திரேயர். அதன் மூலிமா அந்த பக்தி சாகர் புத்தகம் மூலிமாவும் நவநாதரோட சரிதம் மூலிமாவும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட எல்லா விஷயங்களும் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து தத்தாத்திரேயோட அருள் தான். ஏன்னா கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் நம்ம எதையும் பண்ண முடியாது. ஏன்னா அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அவரோட முயற்சியால் தான் இது நம்மளால் பண்ண முடிஞ்சது. இல்லைன்னா இது சாத்தியமே கிடையாது. ஏன்னா நான் வந்து நான் சொல்லக்கூடாது, என்னோட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னும் போது நான் வந்து அதை முயற்சி பண்ணலை. ஆனால் என்னை கூட இருந்து எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து இதை பண்ணுங்க, இதை சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும்போது எனக்கு இவங்களாம் சொல்லும் போது எனக்கு நவநாதர்கள் தத்தாத்திரேயர் தான் எனக்கு சொல்கிறாங்க மாதிரி நான் பாவித்து அதுக்கப்புறம் நவநாதர்கள் ஸ்ரீ சாய்பாபாலாம் வணங்கி அதுக்கப்புறம் தான் இந்த முயற்சியை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதோட பலன் உங்களுக்கெல்லாம் வந்து கிடச்சிதான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு 40 சாப்டருக்கு மேலே சில விஷயங்கள்லாம் அவுட் ஆஃப் சாப்டர்ஸ்லாம் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்து இவ்வளோ மாதங்கள்லாம்
ஃபாலோ பண்ணி வந்து கேட்டு புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களுக்கும் நான் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த கலியுகத்தில் இவங்க நவநாராயணலாம் அவதரித்து கிருஷ்ண பரமாத்மா நீங்கள் நவநாதர்களாக அவதரிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து இந்த பூலோகத்தில் அமைச்சு நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து கற்பிச்சிருக்காங்க இந்த நவநாதர்கள். அதோட போதைங்கள்லாம் நம்ம வந்து இந்த யூடியூப் மூலிமா நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா பக்தர்களே, நானும் உங்களுக்கு வந்து நன்றி கடப்பட்டிருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். 4 பேருக்கு நீங்கள் நவநாதரை பற்றி சொல்லுங்கள். நீங்களும் நவநாத யாத்திராவுக்கு வாங்க. அங்கே வந்து எல்லாரோட சமாதி தரிசனம் பெறுங்க. ஏன்னா அங்கே எல்லா இடத்துலையும் வந்து வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து அங்கே உணர்ந்தாதான் அது கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சத்சரித்திர 45வது சாப்டர் நவநாராயணனை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஸ்ரீபாதசி வல்லபா சரித்தாமத்திலும் கூட சொல்லியிருக்காங்க நவநாதர்களை பற்றி. இதெல்லாம் வந்து இருக்குன்னா அப்போ வந்து அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா என் கூட வந்த பக்தர்கள் எல்லாருமே சாராம எனக்கு இந்த வைப்ரேஷன் கிடைச்சிது, எனக்கு இந்த மிராக்கள் நடந்தது, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க என் கூட வந்தவங்களா. அதற்காக தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு தனி ஒரு ஆடியோ முறையாக போட்டு உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்கள் வாங்க, கண்டிப்பாக நவநாதர்கள் அருளை பெறுவீங்க. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். நீங்களும் பூஜை ரூமில் உட்காந்து நவநாதர்களை 9 பேருக்கு பார்த்தீங்களா, அந்த 9 பேரையும் உச்சரிங்க. ஏன்னா நவநாதர்கள் அந்த 9 பேரை உச்சரித்தாலே 90 கோடி சித்திரங்களை வந்து நம்ம தரிசனம் பெற்றதாக ஒரு விஷயம் இருக்குது. சித்திரர்கள் ரகசியம் ஒரு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் உட்காந்து மச்சிநாத்தாய நமக, கௌரக்ஷநாத்தாய நமக, கைனிநாத்தாய நமக, ஜாலந்தநாத்தாய நமக, கடீஃப்நாத்தாய நமக, சத்பதிநாத்தாய நமக, நாக்நாத்தாய நமக, பர்தரிநாத்தாய நமக, ரேவன்நாத்தாய நமக, இது மாதிரியே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து 9 பேரும் இல்லாமல் 84 நவநாதர்களும் இருக்காங்க. சரிங்களா? அதனால் பக்தர்களே, நீங்களும் வந்து நவநாத தரிசனம் பெறுங்க. உங்களுக்கு நவநாத யாத்திரா போகணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து மனசை தோணுச்சுன்னா நீங்கள் உமா அவங்க இந்த குரூப்பை நடத்துகிறாங்க, அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்கள் கூட வந்து நானும் நவநாத யாத்திராவுக்கும் வரேன். வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த சமாதியில் அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றத லீலையை நாங்கள் உங்களுக்கு திருப்பியும் ஒரு முறை சொல்கிறேன். அப்போ தான் நீங்கள் அந்த இது புரிஞ்சு அந்த வைப்ரேஷன்ஸில் நீங்கள் உணர முடியுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் என்னோட இது சிறு முயற்சி. அந்த முயற்சியை நீங்கள் வந்து மேற்கொண்டு கொண்டு போகணும் நிறைய பக்தர்களுக்கும் சொல்லி என் பணிவான வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ் ஆதேஷ் அலக் நிரஞ்சன்.